யாம் இருக்க பயமே. நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இல்லாமல் போயிடுவேனோ என்ற பயம்தான் எனக்கு. என்ன என்று திருப்பி வேண்டிக்கிறேன். இங்கெங்கோ புலி இருக்கிறது, சத்தம் கூட கேட்கிறது, நாத்தம் கூட அடிக்கிறது. உங்களுக்கு அடிக்க இல்லையா? இங்கெங்கோ புலி வாடை அடிக்கிறது இல்லையா? உன் எடை என்ன? என்னடை சொற்பம்தான். அரண்மனை சாப்பாடால் கொஞ்சம் கூடியிருக்கும். ஏன் கேட்கிறீர்கள்? உன் எடையால் என் இடை உடைகிறது. மன்னிக்க வேண்டும், உங்கடியில் பலாப்பழம் போல் தொங்கிவிட்டேன். பரவாயில்லை, நீ இறங்கினேரே, அதற்கு நான் சொன்னபடியெல்லாம் கேட்கிறது. இது உங்கள் செல்ல புலியா? பேர் என்ன? உத்தமா. ஓ, புலியின் பேரும் உத்தமனா? புலியின் பெயர் புலியேறு, இவர் பெயர் உத்தமன். அடிக்க கூடாது. நாட்டுக்கான கடமையை செய்ய மன உறுதி உண்டா? உறுதியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய? கூத்தாடி நாட்டை எப்படி காக்க முடியும்? முடியும். செய்வாயா? இயலாம், ஆனால் அதற்குள் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் புலி என்னை அடித்துக் கொண்டு விடும் போல் இருக்கிறது. தேசத்தை காப்பேன் என்ற உறுதி கொடு, புலி பூனையாகிவிடும். சரி உறுதி. அப்படி என்றால் என் புலிக்குட்டி இனி உன் புனைக்குட்டி. காலை இப்படி அகட்டிடு. இது கையாயிற்றே. உன் காலை இன்னும் கொஞ்சம். கண்ணை மூடு. உன் கண்ணை. உத்தமா, சொன்னபடி கேள். ஐயோ அப்பா என்று சொல்லாதீர்கள், ஐயப்பா என்று சொல்லுங்கள். மிருத்யுஞ்சயா! இவன் மிருத்யுஞ்சயனே தான் இல்லையா? அந்த முதுகுடுமையை பாருங்கள், கட்டோடு குழல் கூச்செறுகின்ற அந்த அழகை பாருங்கள். இவன் மிருத்யுஞ்சயனே தான்.